ஒரு புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போறது வாத்தியார் போய் பாடம் ஏறலைங்க, வாத்தியார் அடிச்சு விட்டாராம். உடனே கடுப்புல ரொம்ப கோவத்துல பாடுறான் பாரு, நெடுமால் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா, ஏடு கிளியாதா எழுத்தாணி உடையாதா, வாத்தியார் ஜாவாரா வைத்தறிச்சல் தீராதான்னு பாடுறேன். வாத்தியார் அடிச்சதுக்கு வாத்தியாரே சாகணுங்கிறான். இப்ப வாத்தியார் சொன்னாரு, அப்படிலாம் பாடாதரா, நான் செத்து போனா இன்னொரு வாத்தியார் வந்துருவாரு. ஏடு கிழிஞ்சு வச்சுன்னா இன்னொரு ஏடு வாங்கிக்கிறலாம், பேனா ஒடிஞ்சு வச்சுனா எழுத்தாணி ஒடிஞ்சு வச்சுனா இன்னொரு எழுத்தாணி வாங்கிக்கிறலாம். நீ படிக்கலன்னா உனக்கு பதில் இன்னொருத்தர் படிக்க முடியவே முடியாது. அப்படி பாடினவர் யாரோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு காரைக்குடியில பிறந்த எங்க ஐயா அழகப்ப செட்டியாருடைய தகப்பனார் அவர் தான் காசி செட்டியார் தான் பாடி இருக்கிறார். அவர் தான் பாடி. இதெல்லாம் நல்ல நல்ல கதைகள் எல்லாம் காரணங்களும் நமக்காக சொல்லி இருக்கிறது. வாகனத்துல திருவீதி உலா விநாயகர் வரும்போது அவரை புகழ்ற மாதிரி இகழ்ந்தார். சக்கரமும் மார்பான் கதையும் அறிவோச்சோ, மார்பான் மும்மதத்து வழிமுகத்த வாரணத்தை ஐயோ எழு இழுத்து போகுது. பெருமாள் கோயிலுக்கு போனாரு. பெருமாள் கருட வாகனத்துல வீதி உலா வர்றாரு. அவரை பார்த்து பாடுறாரு, பெருமாள் அவர் தம் திருநாளுகள் திருநாள் பெருமாள் இருந்த இடத்தை இராமினால் பறந்து தூக்கிட்டு போகுது பாருங்க. அப்புறம் என்ன, இதெல்லாம் எல்லாருக்கும் வந்துருமோ ஒரு புலமை. ஆனாலும் வஞ்ச புகழ்ச்சி அணி அதுலயும் வசைபாடுவதே காரணம் எங்க குருநாதர். அதனால குருநாதர் என்ன பாடுறாரு, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரன் என போதும் முட்கற்பர மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து வர்க்கத்தமரரும் அடிவேன பத்து தத்தை கிணதர் ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரி வீரவாக பத்தற்கிற தத்தை கிடவிய பச்சை புயல் மெச்சத்தரு ஒரு பட்சத்துறை அச்சுத்தருவது ஒரு நாளை தித்தித்தை ஒத்தர் பரிவுடன் நித்தற்பன வைத்து பரிவு திக்கொக்க நடிக்க கழுதோடு கழுகாட திக்கு பறி அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதல் சித்திரப்பவர் திரிகடக என போத கொத்துப்பறை கொட்டக்கிழமை உந்திப்பதை புக்குப்புடி என முதுகூகை கொட்புட்டான் எட்புட்டான வெட்டிப்பள்ளி இட்டு குலகரி ஒத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளே பெருமாளே என்று அருணகிரியார் பாடிய 16,000 திருப்புகள் நம்ம கிடைச்சிருக்கிறார். அருணகிரியார் பாடினது முருகப்பெருமானுக்காக. அது போல வாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது, அந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேடி வச்சாரா பாத்துக்கங்க. தேடி வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தேடி வச்சதை எடுத்து படிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. முருகனை வணங்குவோம். அந்த முருகனுடைய திருவருளாலே இந்த நாடு இங்க காவல் காக்க முடியுமா? காவல் காக்க தான் வந்திருக்கிறேன். காவல் பாக்குற இடத்துல நான் வந்திருக்கேன். நீங்க என்ன இடத்துல இங்க வந்திருக்கீங்க சுவாமி? உன்னை கொஞ்சம் பரிசோதிக்கலாம்னு வந்தேன். என்னையா? மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது இடையிடையே தேர்வுங்கிற பரீட்சை வருது. ஆமா, ஏன் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கு பிள்ளைங்க, தேர்வுக்கு வந்துருங்களான்னு மாணவருடைய தகுதியை பார்ப்பதற்கு. ஆமா, தேர்வு வச்சா மதிப்பெண் கொடுக்கணும். ஆமா, ஒரு வகுப்பறையில 100 மாணவர்கள் படிக்காம 100 பேருக்கும் ஒரே மாதிரி மதிப்பெண் வருவதில்லை. வராது. ஆனாலும் மதிப்பெண்ணை வச்சு மனித அறிவை மூளையை இடவட. அதான் உண்மை. படிக்காத விஞ்ஞானியா இருந்தவர் எத்தனை பேர், படிக்காத ஒரு நாட்டை ஆண்ட கதை. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஐசக் நியூட்டனுக்கு ஒண்ணு தெரியாம போச்சு. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டனுக்கு ஆய்வகத்துல பூனை வர்ற போதுக்கு 2 வழி வைக்க சொன்ன கதையெல்லாம் இருக்கு.